Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேம், இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சி தலைவர் நிறைய சந்தேகங்களை கிளப்புறாரு. ஆனால் ஜெயக்கண்ணன் சார் அதற்கு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த குற்றச்சாட்டுன்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கொடுத்த கருத்துக்கள் இருக்குல்ல, அது எதன் அடிப்படையிலங்கிறத அவங்க அறிக்கையிலேயே தெளிவா சொல்லியிருக்காரு. அக்டோபர் 4ஆம் தேதி இந்து பத்திரிகையில வந்த இன் கரூர் வேர் தேர் வாஸ் நோ வே அவுட் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதாவது கரூர்ல நடந்த சம்பவத்தை நம்ம ஒரு விபத்துன்னோ ஒரு எதிர்பாரா விதமா நடந்ததுன்னோ நம்ம கடந்து செல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்விகளை எழுப்புறதா எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை அரசியல் அப்படின்னு பார்க்க முடியாது. சகோதரர் ஜெயக்கண்ணன் அவர்கள் சொல்றாரு, பேசுறவர் கொஞ்சமாவது சரி அந்த கட்சியினர் மீது தவறு இருக்கு, அதை விட ஒரு மடங்கு அதிகம் காவல்துறைக்கு பொறுப்பு இருக்குன்னு பேசினா கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா சுத்தமாக காவல்துறைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு பேசுறதை ஏற்றுக்கொள்ள முடியல. இல்ல கட்சிக்கே பொறுப்பு இல்லைன்னு சொல்றதுனாலதான் கேக்குறேன். கட்சியை பத்தி பேசவே இல்லையா, அதுக்காக கேக்குறேன். சார் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசணும் நீங்க எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? அதை பத்தி பேசவே இல்லைன்னு அந்த கேள்வி தானே கேக்குறேன். ஆளும் அரசு இதை செய்யலன்னு கேட்டா இதையே கேக்குறீங்க அப்படின்றீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மீது எந்த குற்றச்சாட்டு வைக்கலன்னு தான் கேக்குறோம். எதுக்கு அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணும்ங்கற யாராவது கேது பேசிட்டு இருக்காங்க. நீங்க கேட்க முடியும். 41 பேர் காவல்துறையினர் மட்டும் சொல்லிட்டு போறலாமா? வர இது அவங்களுக்கான நேரம். பேசிட்டோம். என்னோட நேரத்துல பேசுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க காவல்துறை மேல ஒரு தவறு கூட இல்லன்னு பேசுறீங்களே, அது மட்டும் உங்களுக்கு சரியா தெரியுதா? நான் என்ன சொல்றேன், தெளிவாக கேட்டிருக்காரு, அதுலயே கேட்டிருக்காரு, விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஏன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு மீட்டிங் நடத்தல, ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கணும், அவர்களை கூட்டு உட்கார வச்சு ஒருவேளை மின்தடை ஏற்படுது, வேற ஏதாவது பிரச்சனையோ அசம்பாவிதமோ வந்துச்சுன்னா என்ன செய்ய போறீங்கிறத போலீஸ் அந்த கட்சிக்காரங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோட ஏன் கலந்து பேசலன்னு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு பேசுங்க. அந்த அறிக்கை எதிர்கட்சி தலைவருடைய அறிக்கை முழுவதுமாக படிச்சா உங்களுக்கு அது அரசியலா தெரியாது. அந்த இடத்துல அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது மக்களை பாதுகாக்க தவறுகின்ற காவல்துறையை குறித்து வருத்தமான ஒரு செய்தியா பார்க்கிறோம். ஏன்னா இது தொடர்ச்சியாக அடுத்து வேற எங்கேயும் நடந்துடக்கூடாது. இந்த 41 உயிர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக நம்ம கருதுறோம். ஒவ்வொரு உயிரையும் நம்ம எப்படி என்ன பணம் கொடுத்தாலும் வீட்டு கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல அவருடைய கேள்விகள் எல்லாமே அந்த இடத்துல மக்கள் சொன்னது. ஒரு பேரை குறிப்பிடுறாரு, நெல்லி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, சித்ரா அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, அங்க காவல்துறையினர் குறைவா இருந்திருக்காங்க, காவலர்கள் இல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நான் நேரடியா கரூருக்கு போறேன். அப்ப கரூர் போகும்போது மருத்துவமனையை சுற்றி காவலர்கள் நிறைய இருந்தாங்க. நான் ஒரு 5-6 காவலர்கள் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா களத்திற்கு போகும்போது அதை தெரிந்து கொள்ள வேண்டியது எனக்கு தோணுச்சு, கேட்டேன். அவங்க எல்லாருமே வேறு வேறு மாவட்டங்களோட பெயர்களை தான் சொன்னாங்க. நான் உடனடியாக அடுத்து கேட்டேன், நீங்க நேற்று நிகழ்ச்சி நடக்கும் போதே வந்துட்டீங்களா அல்லது இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து முடிந்த பிறகு வந்தீங்களான்னு ஒரு கேள்வியை எழுப்பணும். அவர் பொய் சொல்லல, உண்மையை சொன்னாரு. இல்ல மேடம், இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்த பிறகுதான் இந்த போர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை களத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட ஒருவேளை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக உளவுத்துறை ஏதாவது தகவல் கொடுத்து நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னதாகவே இது மாதிரி காவலர்களை ஏற்பாடு செய்திருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஏன்னா எல்லா இடத்துலயுமே அது பண்றாங்கல்ல. இப்ப நான் நிகழ்ச்சி நடத்தினாலுங்க எத்தனை பேர் வருவாங்க, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 50 போன் கால்ஸ் வரும். எவ்வளவு பேர் வருவாங்க இந்த இடத்துக்கு, எவ்வளவு பேர் வருவாங்கன்னு ஐஏஎஸோட போன் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது சரி இதற்கும் அவங்க செய்திருப்பார்கள் அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையாகவே நான் காவல்துறையை ஃபர்ஸ்ட் சந்தேகமே படல. ஆனால் அந்த இடத்திற்கு போன பிறகுதான் எங்களுக்கு சந்தேகம் வலுத்தது. அப்ப அந்த சந்தேகம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான். இதெல்லாம் திட்டமிட்டு செய்தீர்கள் நான் சொல்லவில்லை, திட்டமிடாமல் செய்தீர்கள் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வரோம். இல்ல காவல்துறை சந்தேகம் எந்த திட்டத்தையும் முன்னெச்சரிக்கையும் பண்ணல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க எடுக்காததுனாலதான் இந்த 41 பேர் செத்து போயிருக்காங்கிறத சொல்றோம். அவர் இன்னும் தெளிவா சொல்றாரு, 3 மணில இந்த கூட்டம் வருதா, அதிக நெரிசல் வருதா, ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், அதோட நிறுத்தி இருக்கணும், கூட்டத்தை நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து இருக்கணும், அல்லது அந்த நிகழ்ச்சியை நீங்க ரத்து செய்திருக்கலாம். அதற்கான முழு உரிமை காவல்துறைக்கு இருக்கு. இது நீங்க 10,000 பேருக்கு அனுமதி கேட்டீங்க, இங்க மக்கள் தொகை அதிகமாகுது, இதனால உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறத கணிச்சுட்டு நிச்சயமாக நீங்க நிகழ்ச்சியை கூட ரத்து செய்திருக்கலாம். ஏன்னா 7:30 மணிக்கு மேலதான் அவர் வராருங்கும் போது நீங்க ரத்து செய்திருக்கலாம். நான் முழுவதுமாக அரசு எல்லாம் பேசலங்க. 41 உயிர் நமக்கு தாங்க முடியாத ஒரு இழப்புங்கிற அடிப்படையில சொல்றேன். நான் இவர்கள் மேல தவறு இல்லைன்னு சொல்ல வரல, தவறு இருக்கு. என்ன தவறுனா இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு அவர்கள் மக்களோட மக்களாக நிற்காமல் தலைவராயிட்டாங்கிற ஒரு இடம் நானுமே வருத்தப்படுறேன்.
அந்த இடம் அது மாதிரி அவர்கள் நடந்திருக்க கூடாது. மக்களோடு மக்களாக நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்கணும். அவங்க புதிய கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கானவர்களாக நடந்திருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு மக்கள் மீது நான் ஒரு பெரிய பாசம் வச்சிருக்கிற ஒரு நபராக நான் களத்திருக்கேன். அது எனக்கு தோணுது. ஆனா ஒரு கூட்டம் நடத்துறத கட்டுப்படுத்த வேண்டியது நிச்சயமாக 100% காவல்துறைக்கு தான் முதல் பொறுப்பு. முதல் பொறுப்புங்கிறது காவல்துறை. ஆனா ஜெயக்கண்ணன் சார் சொல்றது அது அந்த தாவேக கட்சிக்கு தானே முக்கிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காங்க. அவங்க மீட்டிங் அது கேட்டாங்கன்னா மீட்டிங் நடத்துற அவங்க பொறுப்பா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை தான் கேக்குறது. வரேன் சார் காவல்துறையோட பொறுப்பு சொல்லுவாங்க. காவல்துறை பொறுப்பு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். நான் கட்சி நடத்துறதுனாலதான் சொன்னேன். ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யும் போது என்னுடைய நிர்வாகிகளிடம் அந்த நிர்வாகிகளை நேரடியாக ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேசினாங்க. இப்ப நான் அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். அதற்கு ஒருவேளை இந்த நிகழ்வுக்கு பிறகு நடந்ததுனால இவ்வளவு தூரம் அவங்க மெனக்கட்டாங்கிறது குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும். விதிமுறைகளை காவல்துறை சொல்லும் பொழுது அரசின் மீதும் பழி சொல்லுகிற அதே இந்த அரசியல் பார்வையாளர்கள் தான் விஜய் மீது பொறாமை கொண்டு ஆளுங்கட்சி காவல்துறை வைத்து விதிமுறைகளை அதிகமாக வைக்கிறதுன்னு சொல்லி அவங்க உயர்நீதிமன்றம் போனது வரலாறு. அதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்க சொல்றது கரெக்ட். நான் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா எல்லா இடத்திலையுமே அவர்கள் நடந்து கொள்வதனால நான் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்றது ஒரு பொறுப்பற்ற பதில். அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கட்சியாக திமுக இன்னைக்கு நடந்துக்கிறது எங்களுக்கு வேதனையா இருக்கு. நீங்க இந்த இடத்துல அரசியல் செய்வது திமுக தான். அரசியல் அனுபவம் அரசியல் செய்யறாங்க. அரசியல் செய்யறது நீங்க எடுத்தோடனே ஓடி போய் அங்க நின்னதுல இருந்து எல்லாமே நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா வேறு வேறு சம்பவத்துக்கு ஏன் போகணுங்கிறது வலுவான இல்ல சரியான பாருங்க. இந்த சம்பவத்துல அரசியல் செய்ய வேண்டிய தேவை திமுகவுக்கு என்ன இருக்கு? என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க. வரேன் சார். அவர்கள் அதாவது நேரடி எதிரியாக அவர் பேசிக்கிட்டு இருந்தது விஜய் அவர்கள் பேசுனது திமுகவினர் தான். இவங்க காசு இருந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடக்கும் இல்ல என்ன நடத்தலாங்கிறத அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விபரீதம் நடக்குங்கிறத கிரகிச்சு வச்சிருக்க மாதிரி அது நடந்திருக்க மாதிரிதான் தோணுது. ஏன்னா இதுல நாம பழி போடுறதுக்கோ இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணி இதெல்லாம் ஏன் பண்ணலன்னு கேட்போம். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன் கூட்டம் அதிகமாகிறப்ப கூட்டத்தை ரத்து செய்யலன்னு கேட்கிறோம். ஏன் நீங்க வேலையில வச்சு கூட்டத்தை தடுக்கலன்னு கேட்கிறோம். ஏன் நீங்க சரியான குடிநீர் விநியோகம் பண்றாங்கன்னு கேட்கலன்னு கேட்கிறோம். அங்க உள்ள மக்கள் அங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அவர்களுடைய சிறுநீர்ப்பை முழுவதுமாக இருந்தது. நிறைய பேர் மலம் கழித்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாதுகாப்பு குறித்தோ மக்கள் நலன் குறித்தோ காவல்துறை சரியான முறையில செயல்படலங்கிறத சொல்றோம். இதற்கெல்லாம் நீங்க காவல்துறைக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதுதான் அரசியல். அந்த உடற்கூறாய்வோட ரிப்போர்ட்டை படிச்சு கழுத்து எலும்பு உடஞ்சிருக்கு, இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்கு, எல்லாமே உடல்ல அவ்வளவு பாகங்கள் நொறுங்கி போயிட்டு தான் சொல்றாங்க. அதை கேட்டா இதயம் நொறுந்தது. அப்ப அப்படிப்பட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையிடம் கேள்விகள் கேட்பது சரியா தவறா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க குறை இருக்கு, குற்றம் இருக்கு, நீங்க மாவட்ட நிர்வாகிகள் சரியில்லை, அவர்கள் கட்சியை சரியா நடத்துற அவர்களுடைய அரசியல் படுத்தாத ஒரு கூட்டம், அதெல்லாம் நானுமே ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கெல்லாம் நான் வரல. ஆனா என்னுடைய கேள்விகள் காவல்துறை சரியாக செயல்படுறத ஏன் செய்யலங்கிறத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்பது எல்லாமே சரியான கேள்விகள். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுல 1% கூட அரசியல் இல்லை, மக்கள் நலன் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இதே மாதிரி சம்பவம் அடுத்து நடக்க கூடாதுங்கிறத நோக்கிதான் நகரும். இதுல இது போன உயிரை நம்மளால மீட்டு எடுத்துட்டு வர முடியாது. அடுத்த முறை நீங்க இப்படி இருக்கக்கூடாது. உங்களோட உளவுத்துறையோ உங்களோட காவலர்களோ அந்த காவல் கண்காணிப்பாளரோ ஏன் சரியான முறையில செயல்பட தவறுனாங்க? இந்த தவறுக்கு என்ன காரணம்? யார் அவர்களை தடுத்தார்கள்? இன்னொரு கொஸ்டின். ஒருவேளை அவர்கள் செயல்பட நினைச்சிருந்தா அதை யாரு அந்த இடத்துல செயல்பட விடாம தடுத்தாங்க? விடு நடக்கிறத பாத்துக்கலான்னு அலட்சியமா இருந்தீங்களா? அல்லது நாங்க எல்லாமே சரியா செஞ்சோங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஓகே மேம், நம்ம ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இல்ல 20 பேருக்கு ஒரு போலீஸ் 1500 பேர் போட்டு 1500 காவலர்கள் நீங்க சொன்னது மாதிரி என்ன 27,000 30,000 பேர் கூடியதாக தகவல் வருது. அப்படி இருந்தா 20 பேருக்கு ஒரு காவலர்னா 1500 காவலர்கள் அங்க இருந்த வீடியோ ஃபுட்டேஜ் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க பேசுங்க, ஆதாரத்தோட பேசுங்க. ஓகே மேம், முதற்கட்ட கருத்து நீங்க சொன்னது 500 முதல்ல நீங்க சொன்னது 500 போலீஸ் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த 500 பாதுகாப்புல சொல்லவே இல்லை. ஆமா, நான் உங்களுக்கு தெளிவா ஆய்வுபடி சொல்லிட்டேன். நிகழ்ச்சி முடித்த பிறகுதான் போலீஸ் குவிச்சிருக்காங்களே தவிர இது மாதிரி ஒரு கூட்டம் வருங்கிறத உளவுத்துறை ஏற்கனவே ஒரு ஆய்வு செய்து கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு போலீஸ் போர்ஸ் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராஜேஸ்வரி பிரியா மேம், உங்களுடைய இறுதி கருத்து மிக சுருக்கமா.
அவரு நேரடியாக எதிரியாக கருதி அந்த வன்மத்தை குறித்து பேசி அரசியல் பண்றாங்களே தவிர இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டம் இதை கட்டுப்படுத்த தவறின காவல்துறை இதுல என்னென்னலாம் தவறுகள் இருக்கு இதை எப்படி அடுத்த முறை சரி செய்து கொள்ள வேண்டும், இது ஏன் செஞ்சீங்க, எதற்காக செஞ்சீங்க அப்படிங்கறதோட எண்ணத்தை அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதை எப்படியா தடை செஞ்சணும் அப்படிங்கறதுக்காக நம்ம செஞ்சோம். அப்ப காவல்துறை என்ன செய்யலாம்? காவல்துறை என்ன செய்யலாம்? அதையும் கலைச்சு விட்டுருவோமா? அப்படி தடுக்க தவறுன காவல்துறை என்ன செய்யலாம்ங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக திமுக இன்னைக்கு அதிகார துஷ்பிரயோகங்கள் நிறைய நடக்குது. பார்த்தா என்னைக்கும் ஆட்சியை கலைச்சிருக்கணும், திமுக ஆட்சியை என்றோ கலைச்சிருக்கணும். ஜெயகண்ணன் அவர் வந்து நிறையவே சொல்லிட்டாப்ல. உண்மையிலேயே அவர் கருத்தை நான் வந்து ஏற்றுக்கணும்னா இந்நேரம் எப்பவோ திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். மக்கள் அந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேட்டாலையும் இவர்களுடைய அலட்சிய போக்காலையும் குடும்பத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி முறையாலையும் இன்னைக்கு இந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை பல்வேறு துறைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல. அப்ப திமுக ஆட்சியை கலைச்சிடணும். இது என்ன மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தெரியல. இதை வந்து அணுக வேண்டிய முறை சரியான முறையில எதிர்க்கட்சி தலைவர்கள் அணுகிருக்காரு. இதற்கான விளக்கங்களை கொடுக்கணுங்கிறத நாங்க விசாரணை மாற்றணுங்கிறதும் இந்த உயிர்கள் வந்து மதிப்புடையது, அதற்கு சரியான முறையில தீர்வு கிடைக்கணுங்கிறது. நன்றி நன்றி நன்றி. ஏசோ நடந்து விபத்துல 5 பேர் இறந்தாங்க இல்லையா, அதோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. இந்த நாள்ல உட்காந்து சொல்றோம் இது வந்து முழுக்க காவல்துறையின் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறது மிக ஓகே. இன்னும் இந்த கரூர் துயர சம்பவத்துல என்னென்ன உண்மைகள் வெளிவர போகுது அப்படின்னா நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.